வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் கோப் இண்டிகேட்டர் மாடல் F அண்ட் இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர் D152. இந்த கோப் இண்டிகேட்டரில் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோப் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் கோப் எல்இடி இருக்குது, சென்டரில் நார்மல் எல்இடி இருக்குது, அதுக்கு மேலே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. அண்ட் இந்த இண்டிகேட்டரோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல். இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு, நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. நம்ம எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு எந்த டேமேஜும் ஆகலை, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் இண்டிகேட்டரோட பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியிலையும் ஃபிட் பண்ணுறதுக்காக ஹெவி மெட்டல் போல்ட் அண்ட் ஸ்க்ரூ இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம எந்த மாடல் வண்டி வச்சிருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்லேயும் இந்த இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வயர்ஸ் இருக்குது. பிளாக், க்ரீன், அப்புறம் ரெட் கலர் ஒயர். இதில் பிளாக் ஒயர் மைனஸ் லைன், ரெட் அண்ட் க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணணும். இதில் ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ டாப் சைடில் இருக்க கோப் எல்இடி எல்லோ கலரில் எரியும். க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நார்மல் எல்இடி ப்ளூ கலரில் எரியும். ஸோ இந்த ப்ளூ கலர் எல்இடியை பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் சைடில் இருக்க ஏரோ டைப்பில் இருக்க கோப் எல்இடியை இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப். நம்ம எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்குக்குமே இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்குறது 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 13 சென்டிமீட்டர். இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 3 சென்டிமீட்டர். அண்ட் இண்டிகேட்டரோட சைடில் பிரெத் சைஸ் 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நார்மல் எல்இடி ப்ளூ கலரில் ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்க ஏரோ டைப்பில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் கீ ஆன் பண்ணணுமே பார்க்கிங் லைட்டில் லைன் கொடுத்துருக்கனால நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ எல்இடி ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டர் போடுறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி பிளிங்க் ஆகும். இது பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். ஸோ அடுத்து பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்டரில் இருக்க ப்ளூ எல்இடி ஆஃபில் தான் இருக்கும். இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆகும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்கிறப்ப மட்டும் சென்டரில் இருக்க ப்ளூ எல்இடி ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க. நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.